அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஏற்புடைய செயல் ரோமையர் 5:19. ஆண்டவரே மை சந்தித்தவர்கள் மது குரலுக்கு செவி கொடுத்தவர்கள் மக்குறி ஏற்புடைய செயலை செய்தார்கள். ஆபிரகாமின் சோதனையின் வேளையிலே தன் மகனோடு தப்பிச் செல்ல முயலவில்லை. பலி கொடுக்க இயலாது என்று இயலாமையில் இருக்கவில்லை. மாறாக உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு ஏற்புடைய செயலாகச் செய்தார். 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவன் அமர்மக் காட்டின ஏற்புடைய செயல் என்ன? தன் கையில் இவைகள் இருப்பதை விட இயேசுவின் கையில் இருப்பதுதான் இப்போதைய தேவை என்பதை உணர்ந்து கொடுத்தான். சாரிபாத் கைம்பெண்ணின் மகன் சிறுவன் பசியோடு இருந்திருப்பான். அந்த ஒரே அப்பத்தை சாப்பிட பிரியமாய் இருந்திருப்பான். இனிமேல் நமக்குண்ண உணவு எதுவும் இல்லை என்பது தாய் சொல்லி தெரிந்திருக்கும். வயிறு உணவுக்காக இயங்கின வேளையில் இந்த உணவை எலியாவுக்கு வழங்குவதுதான் இறைவனுக்கு ஏற்புடைய செயல் என்று அவனுடைய சின்ன இதயம் சொன்னது. தாயோடு சேர்ந்து தாராளமாய் மகிழ்ச்சியோடு அதையும் தியாகம் செய்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு ஏற்புடைய செயலை செய்ய வேண்டும். உமக்கு பிரியமான காரியங்களை தினமும் அனுபவித்து செயல்படுத்த வேண்டும். உமக்கு பிரியமாய் காரியங்களை செய்யும் பொழுது உமக்கு சாட்சியாய் வாழ்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்வில் இன்று என்னையே வழிநடத்தும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.